தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன். லூக்கா எழுதிய நற்செய்தி வாசகம் அதிகாரம் 24 இறைவசனங்கள் 13 முதல் 35 முடிய. வாரத்தின் முதல் நாள் சீடர்களுள் இருவர் எருசலேமிலிருந்து ஏறத்தாழ 11 கிலோமீட்டர் தொலைவிலுள்ள ஒரு ஊருக்கு சென்று கொண்டிருந்தனர். அவ்வூரின் பெயர் எம்மாவு. அவர்கள் இந்நிகழ்ச்சிகள் அனைத்தையும் குறித்து ஒருவர் உரையாடி கொண்டே சென்றார்கள். இப்படி அவர்கள் உரையாடி கொண்டும் விளவிக் கொண்டும் சென்றபோது இயேசு நெருங்கி வந்து அவர்களோடு நடந்து சென்றார். ஆனால் அவர் யார் என்று அறிந்து உணர முடியாதவாறு அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தன. அவர் அவர்களை நோக்கி, வழி நெடுகிலும் நீங்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டிருப்பது என்ன என்று கேட்டார். அவர்கள் முகவாட்டத்தோடு நின்றார்கள். அவர்களுள் கிளையோப்பா என்னும் பெயருடைய ஒருவர் அவரிடம் மறுமொழியாக, எருசலேமில் தங்கியிருந்தவர்களுள் உமக்கு மட்டும்தான் இந்நாள்களில் நிகழ்ந்தவை தெரியாதோ என்றார். அதற்கு அவர் அவர்களிடம், என்ன நிகழ்ந்தது என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், நாசரேத்து இயேசுவை பற்றியேதான் பேசுகின்றோம். அவர் கடவுளுக்கும் மக்கள் எல்லாருக்கும் முன்பாக சொல்லிலும் செயலிலும் வல்ல இறைவாக்கினராக திகழ்ந்தார். அவர் இஸ்ரேலை மீட்கப் போகிறார் என்று நாங்கள் எதிர்பார்த்து இருந்தோம். ஆனால் தலைமை குருக்களும் ஆட்சியாளர்களும் அவருக்கு மரண தண்டனை விதித்து சிலுவையில் அறைந்தார்கள். இவையெல்லாம் நிகழ்ந்து இன்றோடு 3 நாள்கள் ஆகின்றன. ஆனால் இன்று எங்களை சேர்ந்த பெண்களுள் சிலர் எங்களை மலைப்புக்குள்ளாக்கினர். அவர்கள் விடியற் காலையில் கல்லறைக்கு சென்றார்கள். அவருடைய உடலை காணாது திரும்பி வந்து வானதூதரை கண்டதாகவும் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று அவர்கள் கூறியதாகவும் சொன்னார்கள். எங்களோடு இருந்தவர்களுள் சிலரும் கல்லறைக்கு சென்று அப்பெண்கள் சொன்னவாறே இருக்க கண்டனர். ஆனால் அவர்கள் இயேசுவை காணவில்லை என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அறிவிலிகளே, இறைவாக்கினர்கள் உரைத்த எல்லாவற்றையும் நம்ப முடியாத மந்த உள்ளத்தினரே, மெஸ்ஸியா தாம் மாட்சியடைவதற்கு முன் இத்துன்பங்களை பட வேண்டும் அல்லவா என்றார். மேலும் மோசே முதல் இறைவாக்கினர் வரை அனைவரின் நூல்களிலும் தம்மை குறித்து எழுதப்பட்ட யாவற்றையும் அவர் அவர்களுக்கு விளக்கினார். அவர்கள் தாங்கள் போக வேண்டிய ஊரை நெருங்கி வந்தார்கள். அவரோ அதற்கு அப்பால் போகிறவர் போல காட்டிக் கொண்டார். அவர்கள் அவரிடம், எங்களோடு தங்கும், ஏனெனில் மாலை நேரம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று கூறி கட்டாயப்படுத்தி அவரை இணங்க வைத்தார்கள். அவர் அங்கு தங்குமாறு அவர்களோடு சென்றார். அவர்களோடு அவர் பந்தியில் அமர்ந்திருந்த போது அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்போது அவர்கள் கண்கள் திறந்தன. அவர்களும் அவரை அடையாளம் கண்டு கொண்டார்கள். உடனே அவர் அவர்களிடமிருந்து மறைந்து போனார். அப்போது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்மோடு பேசி மறைநூலை விளக்கும் போது நம் உள்ளம் பற்றி எரியவில்லையா என்று பேசிக் கொண்டார்கள். அந்நேரமே அவர்கள் புறப்பட்டு எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அங்கே 11வரும் அவர்களோடு இருந்தவர்களும் குழுமியிருக்க கண்டார்கள். அங்கிருந்தவர்கள், ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார், அவர் சீமோனுக்கு தோற்றம் அளித்துள்ளார் என்று சொன்னார்கள். அவர்கள் வழியில் நிகழ்ந்தவற்றையும் அவர் அப்பத்தை பிட்டுக் கொடுக்கும் போது அவரை கண்டுணர்ந்து கொண்டதையும் அங்கிருந்தவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதரர்களே, இன்று பாஸ்கா என் கிழமை, ஏப்ரல் 8ஆம் தேதி 2026ஆம் வருடம் புதன்கிழமை. இன்றைய நட்சத்திர பாருங்க என்ன நடக்குது. நம்ம எம்மாவு சீடர்களுக்கு ஏசப்பா காட்சி கொடுக்குறாரு. இறந்த ஏசப்பா உயிர் திறந்த பின்னாடி எம்மாவு சீடர்கள் காட்சி, அதுவும் பாருங்க அவங்க ஜாலியா அவங்க நடந்து போயிட்டு இருக்காங்க. அதாவது ஏசப்பா இந்த மாதிரி ஒருத்தர் இருந்தாரு, அவர் கொண்டுட்டாங்களே, நம்மளை காப்பாற்றுவார்னு நினைச்சோம், அவரை போய் இப்படி பண்ணிட்டாங்களே, அவர் வேற அவ்வளோ வல்ல செயல்கள் செஞ்சாரு அப்படின்னு சொல்லி அவங்க பேசிட்டு போயிட்டு இருக்கிறப்ப ஏசப்பா அவர்களோடவே சேர்ந்து நடந்து காட்சி கொடுக்குற பாருங்க. அவங்க எவ்வளோ பெரிய பாக்கியம் பெற்றவங்கன்னு நினைச்சு பாருங்க. ஸோ நாமளும் ஏசப்பாவை பற்றி பேசும்போது, ஏசப்பா பற்றி 2-3 பேர் உட்காந்து ஜெபம் பண்ணும்போது பேசும்போது கண்டிப்பாக அங்கேயும் என்ன பண்ணிடுவார், ஏசப்பா வந்துருவார். வந்து நமக்கு அவங்களும் பாருங்களேன், அவங்க கண்கள் மூடப்பட்டு இருந்தது. ஏசப்பா திட்டாரு, அறிவிலியே அப்படின்னு திட்டுறாரு பாருங்க. ஸோ மூடப்பட்ட கண்களை வந்து ஏசப்பா திறப்பாரு. இல்லை நமக்கு தெரியுதோ தெரியலையோ அவரை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம், அவரையே தியானித்து கொண்டு இருந்தோம்னா கண்டிப்பாக அவர் நமக்கு தோன்றி நமக்குள் இருக்கும் பல கவலைகளை தீர்த்து நம்மளை வந்து என்ன பண்ணுவார், வழி நடத்துவார். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம அவங்க எம்மாசிரியர்கள் சொன்ன மாதிரிதான், இவ்வளோ நாள் ஏசப்பா நம்ம கூடவே இருந்தார், நம்மளை வழி நடத்தினாரு. நம்ம இதயத்துக்கு நமக்கு தெரியலையே, நம்ம இதயம் பற்றி எரியவில்லையா அப்படின்னு நம்ம எல்லாரும் நம்மளை நோக்கி, நம்ம இதயத்தை நோக்கி நம்மளே சொல்லிக்குவோம். ஓகேங்களா? நமக்காக ஏசப்பா இவ்வளோ பண்ணாரு, நம்ம உள்ளம் பற்றி எரியலையா அப்படின்னு சொல்லி, நீ எதுவும் எரியலன்னு சொல்லி நமக்கு நாமே கேட்டுக்குவோம். சரிங்களா? தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். இயேசுக்கே புகழ். இயேசுக்கு நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.